ஹலோ மக்களே, சொந்தமா ரயில் வைத்திருக்கக்கூடிய இந்தியர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா 99% பீப்புளுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாது. சரி, ஓகே, அவரு யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் முறையா வந்திருந்தீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஞ்சாபை சேர்ந்த ஒரு விவசாயி நீதிமன்றத்துல போயிட்டு நஷ்டஈடு கேட்டதால ஒரு ட்ரெயினுக்கே அவர் உரிமையாளரா மாறி இருக்கிறாருன்னு சொன்னாக்கா உங்களால நம்ப முடியுமா? அவருடைய சாதனை ஈடு இணையற்றது. ஏன்னா இந்த காலத்துல வலிமை மிக்க தொழிலதிபர்கள் கூட சொந்தமா ஒரு ட்ரெயின் வச்சிருக்க முடியாது. ஆனா நம்ம இப்போ சொந்தமா ரயில் வைத்திருக்கக்கூடிய இந்தியரை பத்தி தான் பார்க்க போறோம். லூசியானா டு சாண்டிகருக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக 2007ஆம் ஆண்டு ரயில்வே துறை சில நிலங்களை கையகப்படுத்தினாங்க. அதில் காட்டனா கிராமத்தை சேர்ந்த சம்புரன் சிங்குடைய நிலமும் அடங்கும். 1 ஏக்கருக்கு 71 லட்சம் மட்டுமே வழங்கிய ரயில்வே துறை நிலத்தை கையகப்படுத்தியதை சாம்ரான் சிங் கண்டுபிடித்தார். இதனால அதிர்ச்சி அடைந்த சாம்ரான் சிங் 2015ஆம் ஆண்டு சட்டத்தை நாடி அதிலையும் வெற்றியும் பெற்றாரு. அவருக்கு 1.47 கோடி இழப்பீடு வழங்க ரயில்வேக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருப்பினும் ரயில்வே துறை வெறும் 42 லட்சம் மட்டுமே இழப்பீடாக கொடுத்தது சாம்ரான் சிங்குக்கு. இதனால சாம்ரான் சிங் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானாரு. இதையடுத்து மாவட்டம் மற்றும் செஷன் நீதிமன்றத்தை சாம்ரான் சிங் நாடினாரு. இதைத் தொடர்ந்து 2017இல் மாவட்ட மற்றும் செஷன்ஸ் நீதிபதி ஜாஸ்பால் வர்மா வழங்கிய தீர்ப்பில் செலுத்தப்படாத தொகையை திரும்ப பெறுவதற்காக டெல்லி அமிர்தசரஸ் ஸ்வர்ன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலையும் லூதியானாவின் ஸ்டேஷன் மாஸ்டர் அலுவலகத்தையும் ஜப்தி செய்வதாக அறிவித்தது. இதையடுத்து லூதியானா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன சாம்ரான் சிங் ரயிலின் உரிமையை பெற்றாரு. பெரிய பெரிய தொழிலதிபர்களால கூட ஒரு ட்ரெயினுடைய உரிமையை பெற முடியாத இந்த ஒரு காலத்துல ஒரு விவசாயி அவரு ட்ரெயினுடைய உரிமையை பெற்றிருக்கிறாரு. இந்தியாவில் ரயிலின் உரிமையை பெற்ற ஒரே நபர் சாம்ரான் சிங்னு அழைக்கப்படுறாரு. இந்த சம்பவம் 2017 நடந்தது குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்தியாவிலேயே ரயிலுடைய உரிமையை பெற்ற நபரை பத்தி பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷன்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிடி சுந்தரேசன். தேங்க்யூ.